கிடையாக 2 ஒழுங்குகளும் நிலைக்குத்தாக 3 ஒழுங்குகளும் இருக்குது. கிடையாக உள்ள ஒழுங்குகள் ஆங்கிலத்துல ப்ரோ என்று சொல்லுவோம். அதற்குரிய தமிழ் பதம் நிறை. நிலைக்குத்தாக உள்ள ஒழுங்குகள் ஆங்கிலத்துல களம் என்று சொல்லுவோம். தமிழ்ல நிறை. இந்த தாயத்தை பொறுத்த வரைக்கும் 2 நிறைகளும் கிடையாக உள்ளது நிறைகள் 2 நிறைகளும் 3 நிழல்களும் இருக்கு. ஆகவே இந்த தாயத்தின் வரிசை 2/3. நிறைகள் முதலாவதாகவும் நிழல்கள் இரண்டாவதாகவும் சொல்லப்பட வேண்டும். ஏ என்ற தாயத்தை பி என்ற தாயத்தால பெருக்க வேணும் என்று சொன்னா ஏ என்ற தாயத்தின் வரிசை ஸ்மால் a by b, பி என்ற தாயத்தின் வரிசை ஸ்மால் b by q. இந்த ஏபி என்ற பெருக்கத்தை நாங்கள் காண வேண்டும் என்று சொன்னா டி என்ற பெருமானம் டி என்ற பெருமானத்துக்கு சமனாக இருக்கிறது. அப்படி பெருக்கி எங்களுக்கு கிடைக்கிற விட ஒரு சி என்ற தாயம் என்று சொல்லி சொன்னா இந்த சி என்ற தாயத்தின் வரிசை a by q ஆக இருக்கும். உதாரணத்துக்கு A, B, C, D, E, F, G, H, I. இந்த தாயத்தை இது ஒரு 3/3 சதுர தாயம். P, Q, R, S, T, U என்ற ஒரு 3/2 தாயத்தால பெருக்கிற முறையை கவனிப்போம். இந்த 2 எண்களும் சமனாக வரப்படியால பெருக்கல் சாத்தியம். பெருக்கி எங்களுக்கு கிடைக்கிற விட ஒரு 3/2 தாயமாக இருக்கு. அதாவது 3 நிறைகளும் 2 நிழல்களும் இருக்கு. முதலாவது தாயத்தின் முதலாவது நிலையில உள்ள உறுப்புகளை கூட்டல் அடையாளத்தோட உறுப்புகளுக்கு இடையில சிறிய இடைவெளி விட்டு 2 முறை எழுதுவோம். ஏன் விடையாக கிடைக்க போற தாயத்துல 2 நிழல்கள் இருக்கிறபடியால. அதே போல இரண்டாவது நிலையில உள்ள உறுப்புகளையும் கூட்டல் அடையாளத்தோட சிறிய இடைவெளி விட்டு 2 முறை எழுதுவோம். அதே போல மூன்றாவது நிலையில உள்ள உறுப்புகளையும் சிறிய இடைவெளி விட்டு கூட்டல் அடையாளத்தோட 2 முறை எழுதுவோம். அதன் பிறகு இரண்டாவது தாயத்தின் முதலாவது நிழல்ல உள்ள உறுப்புகளை நிறையாக மாற்றி ஒழுங்கு முறையில இந்த உறுப்புகளை பெருக்கும். அதே போல கீழே உள்ள நிறைகளில் உள்ள உறுப்புகளும் பெருக்கப்படும். எத்தனை நிறை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை ஒழுங்கு பெருக்கப்படும். அதே போல இரண்டாவது களத்துல உள்ள உறுப்புகளையும் ரோவாக மாற்றி அதை ஒழுங்கு முறையில பெருக்கப்படும். இதுதான் எங்களுக்கு விடையாக கிடைக்க போற தாயம். இது ஒரு 3/2 தாயமாக இருக்கு. உதாரணத்துக்கு 1 0 2 1 1 0 3 1 1. இது ஒரு 3/3 சதுர தாயம். 1 2 2 1 1 0. இது ஒரு 3/2 தாயம். இந்த 2 எண்களும் சமனாக இருக்கிறதால பெருக்க சாத்தியம். பெருக்கி எங்களுக்கு கிடைக்க போற விட வந்து ஒரு 3/2 தாயமாக இருக்கும். அதாவது 3 நிறைகளும் 2 நிழல்களும் காணப்படும். முதலாவது தாயத்தின்
முதலாவது நிறைய கூட்டலடையாளத்தோட உறுப்புகளுக்கு இடையில சிறிய இடைவெளி விட்டு 2 முறை எழுதுங்கோ. ஏன் விடையாக கிடைக்க போற தாயத்துல 2 கலம்ஸ் இருக்கிறபடியால. அதே போல இரண்டாவது நிலையையும் அவ்வாறு எழுதும். மூன்றாவது நிலையையும் அவ்வாறு எழுதும். அதன் பிறகு இரண்டாவது தாயத்தின் முதலாவது களத்தை ரோவாக மாற்றி ஒழுங்குமுறையில உறுப்புகளை பெருக்குவோம். அதே ஒழுங்குமுறையில கீழே உள்ள நிலைகளுக்கும் எழுதப்படும். அதே போல இரண்டாவது களத்தையும் ரோவாக மாற்றி ஒழுங்குமுறையில உறுப்புகள் பெருக்கப்படும். அதே ஒழுங்குமுறையில கீழே உள்ள நிலைகள்ல உள்ள உறுப்புகளும் பெருக்கப்படும். இது ஒரு 3/2 தாயமாக வரும். சுருக்கினால் 4 1 1 0 2 0 2 1 2 2 0 1 0 ஒரு 2 2 ஒரு 1 1 0 தர 1 0 1 3 ஒரு 2 2 ஒரு 1 1 ஒரு 2 6 ஒரு 1 1 1 தர 1 1. இது ஒரு 3/2 தாயம். இதை மேற்கொண்டு சுருக்கினால் 1 சக 0 சக 2 3 2 சை 2 0 2 சை 1 1 சை 2 சக 1 சை 1 3 2 5 3 6 சக 1 சை 1 1 1 சமன் செய்யும். ஆகவே 6. இந்த தாயத்தை இது ஒரு 3/2 தாயம். இப்போ ஒரு 2/3 தாயத்தை 3/2 தாயத்தால பெருக்கிறது அப்படின்னு சொல்லி கவனிப்போம். 1 0 1 5 6 1. இது ஒரு 2/3 தாயம். 1 0 1 1 2 3. இது ஒரு 3/2 தாயம். இந்த இரண்டு தாயங்களையும் பெருக்கிறது சாத்தியம். ஏன்? இந்த 2 எண்களும் சமனாக உள்ளபடியாக. எங்களுக்கு விடையாக கிடைக்க போற தாயம் ஒரு 2/2 சதுர தாயம். முதலாவது தாயத்தின் முதலாவது நிறைய சிறிய இடைவெளி விட்டு இவ்வாறு எழுதும். 2 முறை. ஏன்? கிடைக்க போற தாயத்தின் வரிசை 2/2 2 நிழல்கள் இருக்கிறபடியாக. அதே போல இரண்டாவது நிறையும் அப்படியே எழுதப்படும். இரண்டாவது தாயத்தின் முதலாவது நிழலை நிறையாக மாற்றி ஒழுங்குமுறையில இவ்வாறு பெருக்கப்படும். அதே போல இரண்டாவது நிழலையும் நிறையாக மாற்றி ஒழுங்குமுறையில பெருக்கணும். இது ஒரு 2/2 தாயமாக இருக்கும். சுருக்கினால் 1 1 0 தர 0 0 1 1 1 1 0 தர 2 0 சை 1 தர 3 சை 1 5 5 6 0 0 1 1 5 5 6 2 12 3 3. இது ஒரு 2/2 தாயம். 1 சை 1 0 1 சை 3 சை 2
5 சக 1 6, 12 5 17 3 20. இந்த தாயம் தான் எங்களோட விடையாக கிடைக்கும். இனி ஒரு 2/1 தாயத்தை 1/2 என்ற தாயத்தால பெருக்கிறது எப்படி என்று சொல்லி கவனிப்போம். 1 0. இது ஒரு 2/1 தாயம், 2 நிரைகளும் ஒரு நிரதம். இதுல ஒரு நிரல் மாத்திரம் இருக்கிறபடியால இது ஒரு நிரல் தாயம், அதாவது கலம் மெட்ரிக்ஸ் என்று சொல்லுவோம். 1/2 என்ற தாயம் உதாரணத்துக்கு 5 6 என்று சொல்லுவோம். இதுல 2 கொலமும் ஒரு ரோவும் இருக்கிறதால இதை ஒரு ரோ மெட்ரிக்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த 2 எண்களும் சமனாக இருக்கிறதால பெருக்க முடியும். பெருக்கி எங்களுக்கு கிடைக்கிற தாயத்தின் வரிசை 2/2 ஆக இருக்கும். ஆகவே முதலாவது தாயத்தின் முதலாவது நிரைய 2 முறை எழுதுவோம். ஏன் 2 நிரல்கள் விடையாக கிடைக்க போற தாயத்தில் இருக்கிறபடியால். அதே போல 2வது நிரையும் 2 முறை எழுதப்படும். இனி 2வது தாயத்தின் முதலாவது நிரலை நிரையாக மாற்றி ஓடர்ல பெருக்குவோம். அதே போல 2வது நிரலையும் நிரையாக மாற்றி ஓடர்ல பெருக்குவோம். ஆகவே எங்களுக்கு கிடைக்க போற விட இப்படி ஒரு 2/2 தாயமாக இருக்கு. இப்போ ஒரு 2/1 தாயத்தை 1/2 தாயத்தால் எப்படி பெருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு 1/2 தாயத்தை 2/1 தாயத்தால் எப்படி பெருக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஐந்து 6 ஒரு நிறையும் 2 நிரல்களும் இருக்கு. ஆகவே 1/2 இது இந்த வரிசை. 2/1 3 0 என்று சொல்லி சொல்லுவோம். இந்த 2 எண்களும் சமன் என்பதால் பெருக்க முடியும். கிடைக்க போற விட ஒரு 1/1 தாயமாக இருக்கும். ஒரு நிரல் மாத்திரமே இருக்கிறதால கூத்துரு அடையாளத்தோட எழுதுவோம். 2வது தாயத்தின் முதலாவது நிரலை நிறையாக மாற்றி ஓடர்ல பெருக்கும். ஆகவே விடையாக கிடைக்க போறது ஒரு 1/1 மெட்ரிக்ஸ். 3 15 சக 0 15 தான் இதுக்குரிய 1/1 தாயம். ஆகவே இந்த வரிசை தாயத்துக்கும் இதே அணுகுமுறை சரியாக பொருந்தும். இந்த அணுகுமுறைக்கு வழக்கப்பட்டீங்கள் என்றால் தாயம் என்ற பெருக்களை மிகவும் விரைவாக செய்ய முடியும்.